என்ன சொல்றாங்க உங்களோட அன்பு தங்கச்சி? அவங்களுக்கு என்ன, பேசிக்கிட்டே இருப்பாங்க. சாயந்தரம் விஷயம் தெரிஞ்சதும் இதே மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா, இல்ல வாயை மூடிட்டு அமைதியா இருக்க போறாங்களான்னு தெரியல. அது அப்ப பாப்போம். ஆமா, உங்க மாமாவுக்கு தகவல் சொல்லியாச்சா? வராரா? என்னாச்சு பவித்ரா? அவரோட போன் கிடைக்கவே இல்ல. பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு ஊருக்கு போலாம். சரிங்க. ஆனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இதுவரைக்கும் வந்ததை விட வேற என்ன பிரச்சனை பெருசா வந்துட போகுது? எதுவா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பார்க்காம விடுறதா இல்ல. என்ன? இல்ல, என்னதான் போதையில இருந்தாலும் கார்ல வந்து விழுந்த ஒரு பொண்ணோட முகம் கூடவா என் அண்ணனுக்கு ஞாபகம் இல்ல? என்னாச்சு? ஏன் இப்படி ஒரு கேள்வி? இல்ல, தப்பா எதுவும் கேட்கல. இதே வீட்ல நீங்களும் சுத்தி சுத்தி வர்றீங்க. ஆனா ஒரு தடவை கூட அண்ணன் எந்த விதத்திலயுமே ஸ்டக் ஆனதே இல்லையே. இத்தனை நாள் கேட்காத ஒரு கேள்வியா இருக்கே. ஐயோ, தப்பான அர்த்தத்துல கேட்கலைங்க, சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். நீங்களே இப்படி கேக்குறீங்களே, பிரச்சனையை எதிர்கொள்றவங்க இன்னும் என்னென்ன கேட்க போறாங்களோ? இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. சாயந்தரம் தானே முகூர்த்தம். அதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ள நான் குழந்தையோட கிளம்புறேன். உங்களுக்கும் சரி, உங்களை சேர்ந்தவங்களுக்கும் சரி, என்னால எந்த தொந்தரவும் வேண்டாம். என்னங்க நீங்க ஒரு கேள்விக்கே இப்படி சொல்றீங்க? பஞ்சாயத்துன்னு வரும்போது யாரு வேணாலும் என்னென்ன கேள்வி வேணாலும் கேட்பாங்களே. அவங்க கேக்குறதும் நீங்க கேக்குறதும் ஒன்னா எடுத்துக்க முடியாதே. சரி சரி, நல்லா ரெஸ்ட் எடுத்து ரெடி ஆகுங்க. சண்டை போடுறதுக்கு தயாராகணும்ல. சொல்லு. என்னது? கடைசியில கல்யாண முகூர்த்தத்துல வந்து நிக்குது. அப்படியா? என்ன அப்படியா? தொடர்ந்து விவரமா சொல்லிட்டே இருக்க, எந்த ஒரு ஆக்ஷனும் இல்ல. இதுல இடையில என்னடான்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு போறாரு. பிளாக்மெயில் பண்ணுவாரு. மறுபடியும் வந்தாரா? இல்ல இல்ல, அத பத்தி நீ கவலையே பட வேண்டாம். என்ன இன்னும் சம்பந்தமில்லாத ஆள் மாதிரியே சுத்திட்டு இருக்கீங்க? போங்க, போய் ரெடி ஆவுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஐயர் வந்துருவாரு. ரெடி ஆகுறேன். கௌரி, பாஸ்கர் அக்கா, வாங்க வாங்க. அம்மா வரலையா? அம்மாவுக்கு இந்த தகராறெல்லாம் பார்க்க பொறுமை இல்ல. அப்போ தன்ராசு? எல்லா பஞ்சாயத்தும் நல்லபடியா முடிஞ்ச பின்னாடி வரலாம். இல்லனா அவரும் ஏதாவது களத்துல இறங்க வேண்டிய நிலை வந்தாலும் வருமா? அடடா, சரி வாங்க வாக்கா. வா.
என்ன பெருசு, இந்த ட்விஸ்ட் நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? சரியா வருமா? வரும். அதுக்காக தானே இவ்வளவு போராட்டமும். கல்யாண வீடுன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு பரபரப்பும் இல்லையே. ஏங்க, இதென்ன ஊரை அழைச்சா செய்ய முடியும்? அமைதியா முடிய வேண்டிய கல்யாணம். அதான் ஊரோட முக்கியஸ்தர் வீரபத்ரன் வர்றாருல, அது போதுமே. மாமா, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கட்டுமா? என்னடா அப்படி ஒரு சந்தேகம்? இத பத்தி யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. தாராளமா கேளு. கேக்குறேன்னு சொல்லிட்டு யோசிச்சா எப்படி? அதாவது நீங்க இல்லைங்கிறது ஸ்ட்ரைட்டாவே அக்கா கிட்ட நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. அத நம்ம வீட்லயும் சொன்னீங்க. அப்போவே உங்களுக்கும் அக்காவுக்கும் சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மறுதாளி, அதுவும் நீங்க கட்ட போறதா ஒரு ஃபால்ஸ் கேம், இதெல்லாம் கொஞ்சம் இடிக்குது. 100% ஒரு போலீஸ்காரன் கேள்வி. சூப்பர். மருதாளிங்கிற ஏரியா கௌரி சொன்னதுதான். அதுல சித்தர் கொடுத்ததுன்னு அடிஷனல் மகிமை வேற. நீ கேட்ட அதே சந்தேகம் தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனா அந்த தாலி கையில வந்த பிறகுதான் கதையே மாறுச்சு. அதனால அந்த தாலியை வச்சுதான் இதுக்கு ஒரு சரியான முடிவை பார்க்க முடியுங்கிற ஒரு தெளிவு வந்துச்சு. நான் மருதாளிக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னதும் பவித்ரா பதர்னாங்க, போயிடுறேன்னு சொன்னாங்க. இல்ல நீங்க நினைச்சதான் நடக்க போகுதுன்னு அழுத்தம் திருத்தமா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க மூச்சு விட்டாங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, ஏதாவது ஒரு வகையில அவங்க கிட்ட பொய் மறைஞ்சிருந்தா தாலி விஷயம் பேசினதும் அவங்க தான் ஓடி இருந்திருக்கணும் இல்லையா? ஆனா அவங்க போகல, தயாரா இருக்காங்க. இப்ப நீங்க வர்றதுக்கு முன்னாடி கூட நான் பேசினேன், எந்த குழப்பமும் இல்லாம தான் பேசினாங்க. போதுமா ஆபீசர்? சரியான பாயிண்ட்ஸ் தான் மாமா. ஆமா, அத்தை எங்க? வெளியே ஆளையே காணோம். வருத்தம் இருக்க தானே செய்யும். எங்க ரூம்லயே உட்கார்ந்துருக்காங்க. சரி வா பார்க்கலாம். அத்தை வாமா உட்காரு. கிரிஜா, அம்மா வரலையாம்மா? அவங்க இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டாங்க அத்தை. அது சரிதான். என்ன மாதிரியே கலாட்டாலாம் பார்க்குற மனநிலைமை அவங்களுக்கும் இருக்காதுல்ல. உண்மைதான் அத்தை. தன்ராசும் எல்லாம் முடிஞ்சா வரேன்னு சொல்லிட்டான். இனி முடியறதுக்கு என்னம்மா இருக்கு? என்ன அத்தை? நான் எதுவும் புலம்பல. போதுமா? அத்தை, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நடத்த போறோம். இதுல எங்களை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது நீங்க தான் அத்தை. அத மறக்காதீங்க. எல்லாமே மறந்துருங்க. பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை அத்தை, அது மட்டும் ஞாபகத்துல இருந்தா போதும். ரொம்ப சாரி பாஸ்கர். ஐயோ, சாரிலாம் அதுக்குங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி.
வணக்கங்க. வணக்கம். இது கல்யாண வீடு தானே? ஆமா. எந்த வித ஏற்பாட்டையும் காணுமே. ஐயர் நீங்க வந்துட்டீங்க. ஆமா. சித்தர் கொடுத்த தாலி ரெடி, ம். பொண்ணு மாப்பிள்ள ரெடி. அப்புறம் வேற என்ன சாமி வேணும்? ஓ, இவதான் பொண்ணு மாப்பிளையா? இன்னும் மாப்பிள்ளையே ரெடி ஆகல, கூட நிக்கிறதுக்கு பட்டி வேட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு இப்படி அசிங்கப்படணுமா? பரவாயில்ல விடுங்க அண்ணி. அண்ணனை பார்த்தா உண்மையிலேயே மாப்பிள்ள மாதிரி தான் இருக்காரு. நீங்க வாங்க. வாங்க வாங்க. பெரிய அதிசயம் எல்லாம் இந்த வீட்ல தான் நடக்குது. அப்படியா? என்ன அதிசயம்? தங்கச்சி புருஷனுக்கு மறு கல்யாணம். என்னதான் சந்தோஷத்தோட கௌரி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாலும் தன்னோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகுமேன்ற கவலை அவளுக்கு வேணா இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு கூடவா இருக்காது? அத ஆசீர்வாதம் பண்ணவும் யாருமே வராத கல்யாணத்துக்கு விருந்தாளியா வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு கூடவா கவலை இல்ல? எனக்கே தாங்க முடியல. அதுக்கு தான் வந்திருக்கோம். தாங்க முடியாம தள்ளாடி நிக்கையில தாங்கி பிடிக்க ஒரு ஆள் வேணும்ல. அதுவும் சரிதான். என்னதான் தைரியசாலியா வெளியே காட்டிட்டு சுத்தினாலும் அவளும் உடஞ்சு அழறதுக்கு ஒரு நிமிஷம் கூடமா வராம போகும். அப்ப அட்லீஸ்ட் பக்கத்துல நீங்க இருக்கிறது தானே நல்லது. சொல்லுங்க, வீட்ல ஆளுங்க இருக்காங்க, அடிக்கடி கால் பண்ண வேண்டாம். என்னம்மா நடக்குதாங்க? ஹோமகுண்டம் வைக்கிறாங்க. பாப்பா வாராசா வா. வணக்கம் சம்பந்தி. அப்பா சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக மனம் இறங்கி மனம் ஒத்து போய் அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க போராடுறத நினைக்கும் போது அடடடடா,
நீங்க எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிட்டீங்க தெரியுமா? எம்மாடி பொண்ணை பார்த்து வந்துடுறேன். என்னம்மா? மாமா உன்னை யாரும் எந்த விதத்திலையும் குறை சொல்லிட முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஏத்துக்க ரொம்ப பெரிய பெரிய மனசு வேணும். நான் கூட இந்த மருதாளி விஷயத்தை ஏதாவது ஒரு வம்பு வளர்க்கலாம் நினைச்சுதான் ஆரம்பிச்சேன். ஆனா நீ அதை உண்மையிலேயே நடத்தி காட்டிட்ட. பொண்ணு, இடையில உன் வாழ்க்கையில என்னெல்லாம் கஷ்டம் வந்துச்சோ, ஆனா எப்போ கௌரி பார்வையும் அன்னபூரணி அம்மா பார்வையும் உன் மேல விழுந்துச்சோ அப்பவே உன் வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களும் சேரப்போகுது. போகுது என்ன, ஏற்கனவே சேர்ந்த மாதிரி தான். மாப்பிள்ள, என்ன நீங்க தாலி கட்ட போறவரை இன்னும் ரெடியாம இருக்காரு, நீங்க என்னடா முத ஆள மாப்பிள்ள மாதிரி வந்து நிக்கிறீங்க? மானம் போது, முதல்ல கழட்டி வச்சுட்டு வாங்க. ஐயோ இருக்கட்டுமே, கழட்டெல்லாம் வேண்டாம். அடடா, சாரு போலீஸ்ல ஜாயின் பண்ண போறீங்களாமே? அப்புறம் எங்க இன்னொரு சம்பந்தி, புது பொண்ணு, மாப்பிள்ளை யாரையும் காணும்? எல்லாரும் கௌரிக்கு ரொம்ப நெருங்கின சொந்தமாச்சே, அவங்க வராம எப்படி? அவங்க சார்பாதான் நானும் என் தம்பியும் வந்திருக்கோமே. அதுவும் சரிதான். நீ ஒருத்தி வந்தா எல்லாருக்கும் அது சமமாச்சே. ரொம்ப நன்றிங்க. தாலி எடுத்து கொடுக்கிற பெரிய மனுஷன் சபையில வந்து நிக்கிறாரு, இன்னும் நாம யாருக்காக வெயிட் பண்றோம்? முதல்ல ஆக வேண்டிய வேலையை பாருங்கப்பா. ஒரு பொண்ணுக்கு துரோகம் நடந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல நடக்கிற காரியம். இதுல யாரும் சொந்த விருப்பு வெறுப்பை காட்டி பேசாம என்ன நியாயம் இருக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். எது எப்படியோ, இந்த விஷயத்துல நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவை நான் இரு கை நீட்டி வரவேற்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த முடிவை மாத்தாம இருங்க. மாப்பிள்ளை வர சொல்லுங்க, கூட பொண்ணையும் வர சொல்லுங்க. சொல்லிட்டார்ல, என்ன இன்னும் ரெடி ஆகாமல இருக்கீங்க? போங்க போங்க போங்க, ரெடி ஆயிட்டு வந்துருங்க, போங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க, நாளையாருது.
அந்த பொண்ணுக்கு மருதாளி கட்டி மனைவின்னு உறுதிப்படுத்திக்கிறது நல்லதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, அது நியாயம் தானே. குழப்பத்தோட போய்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு தெளிவை கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு பொண்ணை யாருக்குமே தெரியாம சிதைச்சு அவளுக்கு குழந்தையும் கொடுத்துட்டு வந்தவன் நான் தான். நீங்களாம் நம்புறீங்களா?